மக்கள். ஆறுதலே திருச்சபைக்குள்ளதான், ஆறுதலே சத்தியத்துக்குள்ளதான், சமாதானம் சத்தியத்துக்குள்ளதான், பக்தி விருத்தியும் சத்தியத்துக்குள்ளதான். இதை அறிந்து உணர்ந்து தேவனோடு இசைந்து வாழ, சபையோடு இசைந்து வாழ, ஊழியரோடு இசைந்து வாழ the spirit of exhortation அவளை உயர்த்துவீராக. the spirit of comfort and consolation தேற்றுவீராக. the spirit of intercession அவர்களை ஜெபிக்கிற ஜெபவீரர்களாய் மாற்றும். பரிந்து பேசும் பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆறுதலையும் நிறைவான சமாதானத்தையும் நிறைவான சந்தோஷத்தையும் தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக the spirit of intercession ஜெபிக்க தூண்டுகிற துணையாளரை ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட மக்களாய் மாற்றும். ஆறுதலும் சமாதானமும் பக்தி விருத்து உண்டாகட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆறுதலின் ஆவியானவர் வாழ்க்கை ஆறுதலை தருவார். எதை இழந்தீர்களோ அதை விட மேலா எல்லாமே சத்தியத்திற்குள் இருக்கிறது. உங்களை மாற்றுவார். ஊழியனோடு, ஊழியத்தோடு, சபையோடு, வேதத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆறுதல் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். நீங்கள் அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கிற மக்களை உங்களை கர்த்தர் மாற்றுவார். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிரியமாக இருக்குமே, ஆனால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை தாங்குங்கள். உதவி செய்ய விரும்பினால் எங்களுடைய ஜிபே எங்கே இருக்கிறது 9841839287. மறுமுறை சொல்லுகிறேன், 9841839287. எங்கள் ஆலயம் என்னுடைய திருச்சபை மின்ட் பக்கத்துல, ஸ்டேன்லி மருத்துவமனைக்கு பின்னாலே மின்ட்டுக்கு பக்கத்துல, அந்த பக்கம் வரும்போது மகளிர் கலை கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் அங்க சரிமா இருக்கிறது. திரையில விலாசத்தை பாருங்கள். 65 பரமானந்த முதலித்தது, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால. ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு, மாலை 6 மணிக்கு வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்களும் பெருக முன்னேற உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். God bless you. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.